அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது அடுத்தது இந்த வீடியோ எல்லாம் கிளியரா விளங்குதா? மெசேஜ் போடுங்க பாப்போம். ஓகே. நாங்க இன்றைய கிளாஸ்ல இன்றைய கிளாஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, தாராண்மை ஜனநாயகம் தாராண்மை ஜனநாயகம் என்ற ஒரு கோட்பாட்டை பத்தி நாங்க படிக்க போறோம். குட் மார்னிங். சரி, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க பக்கத்துல ஒரு கொப்பியை வச்சுக்கொள்ளுங்க. அந்த கொப்பில அஹ், நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை ஷார்ட் நோட்ஸ் எடுக்காதீங்க. இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு படிச்சு தந்துட்டு இருக்கும் போதே அதை நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல எழுதி கொண்டு இருக்காதீங்க. சரியா? ஏனென்றால் எங்கட மூளையால ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தை செய்ய இயலாது. நேரத்துல ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தை செய்ய இயலாது. அது ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கணும் அல்லது எழுதி கொண்டிருக்கணும். நீங்க எழுதி கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே 20% தான் நீங்க கேட்பீங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க நான் ஃபுல்லா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், கேட்டுட்டு தான் எழுதுறேன்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. நீங்க 20% தான் கேட்பீங்க, 80% எழுதுறதுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. எங்களோட கவனம் எப்பவுமே ஒரு விஷயத்துல தான் நிலைச்சிருக்கணும். எனவே நீங்க ஷார்ட் நோட்ஸ் காப்பியை வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நான் சொல்லும்போது நீங்க ஃபுல்லா கிரகிச்சுட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், ஒரு டைம் தருவேன். அந்த டைம்ல நான் சொன்ன விஷயத்த நீங்க கிரகிச்ச விஷயத்த டக்குன்னு ஷார்ட் நோட்ஸ் எடுப்பீங்க. சரியா? சரி, நீங்க ஒரு கொப்பியை வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றேன். உண்மையிலேயே நாங்க தாராண்மை அரசை பத்தி ஏற்கனவே பார்த்திருந்தோம். தாராண்மை அரசை பத்தி ஏற்கனவே நாங்க பார்த்திருந்தோம். குரூப்ல ஒரு வாய்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கு நான் ஒரு சின்ன கதையும் சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது தாராண்மை கோட்பாடு. உங்களுக்கு தெரியும் கோட்பாடுன்னா என்ன? நாங்க 2வது யூனிட்ல படிச்சோம். ஒரு விஷயம் நடக்குதுண்டா அது எப்படி நடந்த என்று சொல்லி அறிஞர்கள் சொல்ற கருத்து தான் கோட்பாடு. உதாரணமாக, இந்த பூமி எப்படி தோன்றியது இந்த பூமி எப்படி தோன்றியது என்ற ஒரு கேள்விக்கு நிறைய அறிஞர்கள் பல கோட்பாடுகளை முன் வச்சாங்க. சிலர் சொன்னாங்க இது பெருவெடிப்பால உருவானுச்சு. இன்னும் சிலர் சொன்னாங்க, கிரேக்கர்கள் சொன்னாங்க எப்படின்னா, இரண்டு கடவுள்கள் இரண்டு கடவுள்கள் சண்டை பிடிச்சாங்க, போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த பிரபஞ்சம் உருவானுச்சுன்னு சொன்னாங்க. அதே போல சீனர்கள் சொன்னாங்க, இருளுக்கும் ஒளிக்கும் நடந்த போராட்டம் தான் இந்த பிரபஞ்சம் உருவானது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்தை முன் வச்சாங்க. இதைத்தான் நாங்க கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் எப்படி தோன்றியது என்று கருத்து கூறும்போது உருவாகும் ஒன்றுதான் கோட்பாடு. இப்ப தாராண்மை கோட்பாடு நான் என்ன சொல்ல வரும்? இந்த தாராண்மைவாத அரசு, இந்த தாராண்மைவாத கருத்தியல், இதெல்லாம் எப்படி தோற்றம் பெற்றுச்சு? அந்த தாராண்மைவாதத்துல வகைகள் என்ன? அந்த வகைகள் எப்படி தோற்றம் பெற்றுச்சு? அதுல பண்புகள் என்ன அப்படின்னு பேசுறதுதான் இந்த தாராண்மைவாத கோட்பாடு. சரியா? சரி, இப்ப நாங்க தாராண்மைவாத கோட்பாடு அப்படின்னா என்ன? அது எப்படி தோன்றினிச்சு? அதோட பண்புகள் என்ன? அது எல்லாத்தையுமே நாங்க பார்ப்போம். நான் பேசும்போது ஸ்ட்ரக் ஆயினா உடனே மெசேஜ் போடுங்க. சரி. ஆரம்ப காலங்கள்ல நான் ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லப் போறேன். நல்லா கேளுங்க. ஆரம்ப காலங்கள்ல பிரான்ஸ் அப்படி போன்ற நாடுகள்ல எல்லாம் சர்வாதிகார ஆட்சி நடந்துச்சு. சர்வாதிகார ஆட்சி நடந்துச்சு. ஒரு மன்னன் இருப்பாரு. அவருக்கு கீழ சில அடியாட்கள், படை வீரர்கள் இருப்பாங்க. ராணுவங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இப்ப மன்னர் என்ன செய்வார் அப்படின்னா, சர்வாதிகார ரீதியில அவங்கள அப்படியே கட்டுப்படுத்துவார். இப்ப குறிப்பிட்ட ஒரு நிலம் இருக்குது.
அந்த நிலத்துக்கு மக்கள் வேலை செய்ய வரணும்னு சொன்னா படை வீரர்கள்ட்ட சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. அப்ப அவங்க எல்லாரும் போவாங்க. போய் சொல்லுவாங்க, நீங்க எல்லாரும் வேலைக்கு வரணும். அப்படின்னா அவங்க வேற கதைய ஒண்ணும் கதைக்க இயலாது. அந்த டைமுக்கு வேலைக்கு வரணும். வந்து அந்த வேலைய செஞ்சு குடுக்கணும். செஞ்சு குடுத்தா சம்பளம் குடுப்பாரா? குடுக்க மாட்டாரு. விரும்பினா குடுப்பாரு. விரும்பாட்டி குடுக்க மாட்டாரு. அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. இப்படி அந்த மக்கள ஒரு சர்வாதிகார ரீதியாக அவங்கள என்ன செஞ்சாங்க? மக்கள சர்வாதிகார ரீதியாக கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப இன்னும் சொல்லப்போனா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப அ எங்க வீட்ல சில டைம்ல எங்க அப்பா என்ன செய்வாங்க? இப்படி ஒரு விஷயத்த ஒரு ட்ரிப் போறேன் அப்படின்னு கேட்பீங்க. சொல்லுவாங்க போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா, நாங்க போகக்கூடாது தான். அப்படி சிலர் இருப்பாங்க. அப்ப அதே போல சர்வாதிகார ஆட்சியில அந்த மன்னன் என்ன செஞ்சான்? அந்த மக்கள வன்முறை மூலமாகவும், ஒரு அடக்குமுறை மூலமாகவும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். மக்கள் சரி நாங்க தொழிலுக்கு போய், நாங்க உழைச்சு சம்பாதிப்போம் அப்படின்னு நெனச்சாலும் இயலா. அவன் விடமாட்டான். சரி, மக்கள் தங்களோட விருப்பத்துக்கு செயற்பட நினைச்சாலும் இயலா. அவன் விடமாட்டான். அவன் என்ன விரும்புறானோ, அதன்படிதான் அந்த மக்கள் எல்லாரும் செயற்படணும். சரியா? இதுதான் சர்வதிகார ஆட்சி. இதுதான் ஆரம்ப காலத்துல நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு குடும்பம் இருக்குது. சரியா? ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க, நாங்க ட்ரிப் போவோம். எங்கட பிறநாளைக்கு நாங்க ட்ரிப் போவோம்ன்னு நினைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போகும்போது என்ன நடக்கும்? சர்வாதிகார ஆட்சியில என்ன நடக்கும்? அவங்களுக்கு நடமாடுற உரிமை இருக்காது. ட்ரிப் போற உரிமை இருக்காது. இடையில அவன்ட படை வீரர்கள் கண்டா அவங்கள திரத்தி விட்டுருவான். திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன உணர்வாங்க? இப்ப நமக்குன்னு ஒரு உரிமை இல்லையே! நம்ம நானும் மனுஷன் தானே! ஏன் நான் நினைச்ச மாரி வாழ இயலாதா? அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சரியா? அ இன்னும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவரு அவரு பணம் இல்ல. ஆனா அவருக்கு நல்ல பிசினஸ் ஐடியாக்கள் இருக்குது. அவரால நெறைய உழைக்க இயலும். அப்ப அவர்ட்ட காசு இருக்குது. அந்த பணத்த வச்சு அவர் உழைக்கிறதுக்கு நினைக்காரு. ஆனா, அந்த நாட்டில இருக்கிற ஆட்சியாளன் அவர விட மாட்டான். பாருங்க அந்த மனிதர் எப்படி உணருவாரு? ஏன் எனக்கு தேவையான செல்வத்த நான் உழைக்க இயலாதா? அப்படின்னு அவர் நினைப்பாரு. அப்படித்தானே? அப்ப இப்படி ஒரு ஆட்சி தான் அந்த பிரான்ஸ்ல நடந்து கொண்டிருந்துச்சு. இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது, மக்கள் மத்தியில ஒரு சிந்தனை பரவுது. மக்கள் மத்தியில ஒரு சிந்தனை பரவுது. அப்படி என்ன சிந்தனைன்னு சொன்னா, லிபரல் ஜனநாயகம். நாங்க போன அந்த கிளாஸ்லயும் பார்த்தோம். மக்கள் மத்தியில ஒரு சிந்தனை பரவுது எப்படின்னா, சுதந்திரம், சுதந்திரம் அப்படின்னு ஒரு சிந்தனை பரவுது. மனிதன் என்று சொன்னா எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. நாங்க நினைச்ச மாரி நடந்து கொள்ளணும். என்னை யாரும் கட்டுப்படுத்த இயலாது. அப்படின்னு ஒரு சிந்தனை பரவிக் கொண்டிருக்குது. பாருங்க, இப்ப சில பாடசாலைகள்ல சில என்ன செய்வாங்க? சில பாடசாலைகள்ல சேர்மார் பாடத்துக்கு வராட்டி, மானிட்டர்ல சொல்லுவாங்க, "நீங்க எல்லார பேரையும் எழுதணும்." இது நியமிச்சுட்டு போவாங்க. அப்படி போனா, கிளாஸ்ல ஒரு 2, 3 பேர் என்ன செய்வாங்க? வேணும்னு சொல்லியே பேசுவாங்க. வேணும்ன்ட்டு குழப்படி காட்டுவாங்க. அவர் பேர் எழுதினாலும் பிரச்சனை இல்ல. பேர் எழுதுறவர மிரட்டுவாங்க சில டைம்ல. ஏன் அது? ஏனென்றா சிலருக்கு தன்னை கட்டுப்படுத்துறது புடிக்காது. இன்னொரு ஆள் வந்து என்ன கட்டுப்படுத்துறது புடிக்காது. அப்படி நெறைய பேர் அந்த மைண்ட் செட் இருக்கு. அப்படி ஒரு மைண்ட் செட் அந்த காலத்திலயும் பரவுது எப்படின்னா, சுதந்திரம். நாங்க எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும். எங்கள யாருமே கட்டுப்படுத்தக் கூடாது. அதுக்கு பேர் என்ன லிபரல்ன்னு சொல்லுவாங்க. லிபர்ட்டி அல்லது லிபரலிட்டின்னு சொல்லுவாங்க. இலத்தீன் மொழி சொல்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கு கருத்து சுதந்திரம். சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த ஊர் ஃபுல்லா அந்த மக்கள்ட்ட பரவ ஆரம்பிக்குது. சரியா? இப்படி பரவுற டைம்ல மக்கள் ஒரு கட்டத்துல என்ன செய்றாங்க, ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி அவங்க பேசிக் கொள்றாங்க. நாங்க இப்படியோ இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு எதுவும் செய்ய இயலாது. நெறைய அறிஞர்கள் அந்த டைம்ல கருத்து முன் வச்சாங்க. மனிதன் பிறக்கும்போதே சுதந்திரமாகத்தான் பிறக்கிறான். பிறகுதான் அவன் அடிமை எனும் சங்கிலியால் கட்டப்படுகிறான். அப்படின்னு நெறைய அறிஞர்கள், லொக் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கருத்தெல்லாம் முன் வச்சாங்க. இப்ப ரூசோ போன்ற அறிஞர்கள்லாம் கருத்து முன் வச்சாங்க. அப்ப இந்த கருத்தெல்லாம் அப்படியே தாக்கப்பட்ட மக்கள் என்ன செய்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலால நாங்க பொறுக்க முடியாதுன்னு சொல்லி, வீதிக்கு இறங்கி புரட்சி செய்றாங்க. எங்கட இலங்கை நாட்டுல கூட பாருங்க, அரகல்ன்னு சொல்லி நடந்துச்சு. கோத்தாபாய அவர் நினைச்ச மாரி ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும்போது, மக்கள் எல்லாருமே அரகலைங்கிற ஒரு போராட்டத்தின் மூலமாக புரட்சி செஞ்சாங்க. இத மாரி ஒரு புரட்சி அந்த காலத்துல நடக்குது.
நடக்கும்போது என்ன நடக்குதுண்டா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அரசனால தாக்கு பிடிக்க முடியல. அவன் படைகளை அனுப்பி பார்க்கிறான், அவன் வேலையாட்களை அனுப்பி பார்க்கிறான், அவங்கள கட்டுப்படுத்த பார்க்கிறான். ஆனா அது முடியாம போயிட்டு. மக்கள் எல்லாருமே அவன ரவுண்ட் அப் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, அவன கொண்டு கொண்டுட்டாங்க சிலவங்க. சிலவங்க அவன என்ன செஞ்சுட்டாங்க, வெளியில அனுப்புறாங்க. அப்ப இப்படி அந்த ஆட்சிய அவங்க முடிவுக்கு கொண்டு வராங்க. இப்ப மக்கள்ற மனநிலையில எப்படி இருக்கும்? மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நீண்ட காலமா ஒரு அடக்குமுறைக்குள்ள வாழ்ந்த ஒருத்தன், இப்ப அந்த அடக்குமுறை செஞ்சவன ஒழிச்சிட்டாங்கன்டா, இப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இனிமேல் சுதந்திரமா வாழணும். எங்கட முடிவுகள நாங்க தான் எடுக்கணும். நாங்க தொழில் செய்றத யாருமே இனிமேல் தடுக்கக்கூடாது. இந்த மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்ப மக்களுக்கு ஒரு பயம் வருது. திரும்ப ஒரு ஆட்சியாளன் வந்தா, அவனும் இப்படி சர்வாதிகார ரீதியா நடப்பானே! அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இல்ல திரும்ப நாங்க உருவாக்குற ஒரு ஆட்சியாளன் இப்படி சர்வாதிகாரத்தனமா நடக்கக்கூடாது. அவன் எங்கட விருப்பத்துக்கு ஏற்பதான் அவன் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படித்தான் இந்த தாராண்மை ஜனநாயகம், இந்த லிபரல் வாதம் அப்படிங்கிற அந்த கோட்பாடு தோற்றம் பெறுது. சரியா? இப்படித்தான் அந்த கோட்பாடு தோற்றம் பெறுது. சரி. இப்ப தாராண்மைவாதம் தோற்றம் பெற்றுது. ஆரம்ப காலங்கள்ல இந்த தாராண்மைவாத அரசு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, நாங்க தாராண்மைவாத அரசுலயும் பார்த்தோம். யோசிக்கிறாங்க, அ எங்களுக்கு பொருளாதாரம் சேர்க்கணும். பொருளாதாரம் சேர்த்து நாங்க பெரிய பணக்காரனா மாறணும். சரியா? அத யாருமே தடுக்கக்கூடாது. இப்ப அவங்களோட ஆசை எல்லாம் என்ன? இவ்வளவு காலம் நாங்க அடக்குமுறைக்கு உட்பட்டு இருந்துட்டோம். எங்களால பணம் சம்பாதிக்க இயலாம இருந்துட்டு, ஆனால் இன்னமும் நாங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது. இன்னமும் நாங்க பொறுமையா இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு நாங்க ஒரு ஆட்சியாளன வைக்கணும். அவன் எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. ஆனா ஏன் நாங்க அவன வைக்கிறோம் தெரியுமா? ஒரு வேள நாங்க எங்களுக்குள்ள இந்த பொருளாதாரத்த தேடும்போது, எங்களுக்குள்ள ஒரு வேள சண்டை வந்தா, அத தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அரச வைக்கணும். அல்லது நான் சேர்த்த அந்த சொத்த இன்னொருத்தன் பறிக்க வந்தா, அத காப்பாத்துறதுக்கு ஒரு அரசு தேவ. அல்லது எனக்கு சொத்து சேர்க்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு ஒரு அரசு தேவை. சும்மா நான் நினைச்ச மாரி சொத்து சேர்க்க இயலாது. எனக்குன்னு சொல்லி ஒரு சொத்து சேர்க்கிறதுக்கான பல வழிமுறைகள், தொழில் வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் வேணும். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு அரசு தேவை அப்படின்னு யோசிக்கிறாங்க. எனவே தான் என்ன செய்றாங்கன்னா, தங்களோட ஊர்ல என்ன செய்றாங்க, போட்டியிடுற அரசியல் கட்சிகள உருவாக்குறாங்க. போட்டியிடுற அரசியல் கட்சிகள உருவாக்கினா, மக்கள் என்ன செய்வாங்க, தேர்தல்ல நிப்பாங்க. நிண்டு எனக்கு வோட் போடுங்க, எனக்கு வோட் போடுங்கன்னு சொல்லி மக்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? நான் உனக்கு வோட் போடுறேன்டா, நீ நான் சொல்ற மாரி நடப்பியா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, ஓ! நான் நடப்பேன் அப்படின்டா, நெறைய பேர் போட்டி கேட்கும்போது, தேர்தல்ல நிக்கும்போது, மக்கள் என்ன செய்வாங்க? தண்ட செல்லு யாரு கேட்பாரோ, யார் நல்ல மனிதரோ, அவர தெரிவு செய்வாங்க. இப்ப இவரு ஆட்சிக்கு வருவாரு. இவர் என்ன செய்வாரு? மக்கள் என்ன சொல்றாங்களோ, அத கேட்கக்கூடியவரா இருப்பாரு. இப்ப ஆரம்ப காலகட்டத்தில மக்கள் என்ன செய்றாங்க, இப்படி ஒரு அரச உருவாக்கிட்டு, அதுக்கு ஒரே ஒரு பொறுப்ப தான் குடுக்காங்க. உன்ட பொறுப்பு என்னன்னா, சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுறது மட்டும் தான். சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுவாய். நாங்க நல்லா உழைச்சு முன்னேறதுக்கான வாய்ப்ப நீ உருவாக்கி தரணும். இதுதான் உன்ட வேலை. வேற ஒரு வேலையும் உனக்கு இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசு என்ன செய்யுது? அத ஏத்துக்கொண்டு மக்களுக்கு அவங்க தனிப்பட்ட ரீதியில அவங்களோட திறமை இருக்கு தானே, பொருளாதார திறமை. அத பயன்படுத்தி அவங்க உழைச்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகள உருவாக்குது. அரசு என்ன செய்யுது? எல்லாருக்குமே வாய்ப்பு, சம வாய்ப்பு குடுக்கணும். எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு குடுக்கணும். போன கொடுங்கோல் ஆட்சி அத தரல. எல்லா மக்களையும் நாங்க உழைக்க விடணும். போன கொடுங்கோல் ஆட்சி அத தரல. எல்லா மக்களுக்கும் சுதந்திரத்த குடுக்கணும். உரிமைய குடுக்கணும். எல்லாரும் சமன் என்ற ரீதியில அரசு என்ன செய்யுது? எல்லாரும் சமமான முறையில உழைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குது. இப்ப பாருங்க நாங்க யுனிவர்சிட்டிய பாருங்க. இலங்கை அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் யுனிவர்சிட்டிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்குரிய ஸ்கூல்கள ஏற்படுத்தியிருக்குது. சிலபஸ்கள ஏற்படுத்தியிருக்குது. ஆனா, யாருக்கு திறமை இருக்குதோ, அவரு படிச்சு அந்த யுனிவர்சிட்டிக்குள்ள வருவாரு. ஆனா வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற இந்த இலங்கையில இருக்கிற எல்லாருக்குமே யுனிவர்சிட்டிக்கு போற வாய்ப்பு இருக்குது. தமிழ் இனம் அவங்களுக்கு போக இயலாது. அப்படி இருக்குதா? இல்ல. முஸ்லிம் இனம் அவங்களுக்கு போக இயலாது. அப்படி இருக்குதா? இல்ல. எல்லாருக்குமே வாய்ப்பு. இத மாதிரி அந்த காலத்துல உருவான அந்த ஆரம்ப கால அரசு என்ன செய்யுதுன்னா, அதோட பேர் வந்து என்னன்னா, தலையிட அரசு. அதான் தலையிட அரசு.
இவங்க என்ன செய்யறாங்க, நீ எதுலயும் தலையிடக்கூடாது, சட்டம் ஒழுங்குல மட்டும்தான் நீ தலையிடணும், பிரச்சனை வந்தா மட்டும் பாரு, மற்றும்படி ஓரத்துல நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அரசு என்ன செய்யுது, அவங்களுக்கு உழைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற சில மக்கள் அவங்களுக்கு இப்ப இயல்புல திறமை இருக்கும் தானே, நல்லா உழைக்கிற திறமை இருக்கும், அவங்கள்ட்ட மூலதனம் இருக்கும், அவங்கள்ட்ட பணம் இருக்கும். எனவே அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய கம்பெனிகள நிறுவுறாங்க. நிறுவி அதுல பல பொருட்கள உற்பத்தி செய்றாங்க. உதாரணமா ஃபோன் அரிக்கலாம், அல்லது வேற வேற விஷயங்கள் அரிக்கலாம். இது எல்லாத்தையுமே உற்பத்தி செய்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இயலுமோ அவ்வளவு உற்பத்தி செய்றாங்க. உற்பத்தி செய்ய யார் வேணும்? அந்த முதலாளி போய் நின்னுட்டு உற்பத்தி செய்ய இயலுமா? தொழிலாளர் வேணும். எனவே சம்பளத்துக்கு ஆள் எடுக்குறாங்க. நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு சம்பளம் தருவோம்னு சொன்னா, அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க, அவங்களும் இப்ப உழைக்கணுமே. ஒவ்வொருத்தனும் ஒரு திறமை இருக்கும். எல்லாருக்குமே உற்பத்தி செய்ற திறமை இருக்காது. சிலவங்களுக்கு வேலை செய்ற திறமை இருக்கும். அப்ப அவங்க அந்த கம்பெனிக்கு வராங்க. வந்து அந்த வேலைகள செய்றாங்க. அவங்களோட வேலைகள செய்றாங்க. இப்படி செஞ்சு கொண்டிருக்கும்போது, அவங்க வேலைகள செஞ்சு கொண்டிருக்கும்போது, அ பொருள்கள் உற்பத்தியாகுது. பொருள்கள் உற்பத்தியாகுது. அத சந்தையில விக்கிறாங்க. அப்ப நெறைய மக்கள் வாங்குறாங்க. அப்ப இவங்களுக்கு நெறைய பொருளாதாரம் வருது. அப்ப இவங்க பெரிய பெரிய பணக்காரனா மாறுறாங்க. அந்த வேலை செய்றவங்களுக்கு மட்டும் சின்ன ஒரு சம்பளத்த குடுக்குறாங்க. அவங்களுக்கு சில டைம் அவங்கள வச்சு பெரிய பெரிய வேலைன்னு சொன்னா 10 மணிக்கு நேரம் வேலை வாங்குறாங்க. 20 என்ன 15 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அவங்க அப்படியோ புழிஞ்சு எடுத்து வே பயன்படுத்தி இவங்க பெரிய பணக்காரனாகுறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன சம்பளத்த குடுக்குறாங்க. ஏன்டா, இவ்வளவு காலம் தண்ணிக்குள்ள இருந்து வெளில வந்தவனுக்கு என்ன தேவைப்படும்? மூச்சு தேவைப்படும். அதே மாரி ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்து வெளில வந்தவனுக்கு பொருளாதார ஆசை தேவைப்படுது. அத சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, அ நஃப்ஸு ஷஹ்வானியான்னு சொல்லுவாங்க அரபுல. அப்படின்னா, எப்பயும் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்த செய்றான் அப்படின்னா, அதுல ஒரு ருசி இருக்குது. ஒரு இன்பம் இருக்குதுல தான் செய்றான். உதாரணமா, அ தான் வந்து ஒரு ஏசில இருக்கணும். இருந்தா எனக்கு ஒரு ராகத்தா இருக்கும். இன்பமா இருக்கும்னு நெனைக்கிறான். அதேபோல நான் குறிப்பிட்ட சாப்பாடு சாப்பிடணும். எனக்கு இன்பமா இருக்குது அப்படின்னு நெனைக்கிறான். நான் குறிப்பிட்ட ஒரு ஆள் நேசிக்கணும். அது எனக்கு இன்பமா இருக்குதுன்னு நெனைக்கிறான். ஆனா, உண்மையிலேயே அப்படி இல்ல. உண்மையில அது என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு வலிய இல்லாமலாக்கும்போது தான், அவனுக்கு அது கிடைக்குது. உதாரணமா, நீங்க வந்து ஒரு மரத்துல நிழல்ல இருக்கிறீங்க. அப்ப அந்த நிழல் உதாரணமா, நீங்க ஒரு மரத்துல நிழல்ல இருக்கிறீங்க. அப்பொழுது உங்களுக்கு அந்த நிழல் இன்பமா விளங்காது. நிழல் இன்பமா விளங்காது. நீங்க ஒரு வெயிலுக்கு போறீங்க. வெயில் பட்ட உடனே, சூரிய ஒளி பட்ட உடனே உங்களுக்கு சுடும். அப்போ உடனே என்ன செய்வீங்க? திரும்ப நிழலுக்கு வருவீங்க. வந்த உடனே அந்த நிழல் உங்களுக்கு இன்பம் அரிக்கும். அப்ப ஏற்கனவே அந்த நிழல்ல உங்களுக்கு இன்பம் விளங்கல்ல. அந்த சூரியன நீங்க போய் அந்த வலிய கண்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த இன்பம் விளங்குது. இப்படித்தான் மனிதன். இதே மாரி தான் சாப்பாடுல இயல்புலயே அந்த சாப்பாடுல ஒரு ருசியோ அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு பசி ஏற்படுது. அந்த பசியோட வலி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வலி தெரிஞ்சதால, அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ருசியா இருக்கும். பாருங்க, எந்த ஒரு சாப்பாடும் பசியோட சாப்பிடும்போது நல்லா ருசியா இருக்கும். பசி ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பிறகு, நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஒரு அ அந்த ருசி விளங்காது எங்களுக்கு. அப்ப அந்த உணவுல இயல்புலே ருசி இருந்தாலும், எங்களுக்கு அது அந்த ருசிய நாங்க எப்ப உணர்வோம்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே ஒரு வலிய அனுபவிச்சா தான். அப்ப இதே மாதிரி அந்த காலத்துல இருந்தவங்க என்ன செய்றாங்கன்னா, இப்ப இதுல நாங்க பார்க்கணும் உண்மையிலேயே அதுல இருக்கிற அந்த ருசி, அந்த இன்பம் உண்மையான நிலையான இன்பமா? அப்டி சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க என்ன செய்றோம்? படிக்காம நெறைய பேர் வேற வேற விஷயங்கள்லயும் நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு இன்பம் கிடைக்குதுன்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த இன்பத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது நிலையற்ற இன்பம். நாங்க நல்லா படிப்போம். படிக்கிற டைம்ல கஷ்டப்படத்தான் வேணும். பொறுமையா இருக்கத்தான் வேணும். ஆனா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தா, எங்கட வாப்பா, அம்மா படுற சந்தோஷம் எப்படி இருக்கும்? நாங்க படுற சந்தோஷம் எப்படி இருக்கும்? எனவே அதுக்காக வேண்டி நாங்க இதுகள தியாகம் பண்ணணும். எப்பயும் அப்படித்தான். சரியா? அ அப்ப அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வலிய அனுபவிச்சவங்க என்ன விரும்புறாங்கன்னா, நல்லா உழைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப அவங்க அப்படி விரும்பினது, பாருங்க எந்த அளவுக்கு பிழையா போகுதுன்னு பாருங்க. மத்தவங்கள கவனிக்காம, இவங்க மட்டும் பொருள் சேர்த்துட்டு பெரிய பெரிய பணக்காரனா மாறிட்டாங்க. இதனால சுரண்டப்பட்ட ஒரு மக்கள் உருவாகுறாங்க. தொழிலாளிகள் உருவாகுறாங்க. ஒரு கீழ்ப்பட்ட வர்க்கம் உருவாகுறாங்க. இதனால நெறைய என்ன சண்டைகள், சிக்கல்கள், முரண்பாடுகள் வருது. தொழிலாளிகளுக்கும், முதலாளிகளுக்கும் இடையில முரண்பாடுகள் ஏற்படுது. அ அந்த ஊர் ஏற்கனவே அந்த சர்வதிகார இதில் இருக்கும்போது எப்படி அமைதியற்று காணப்பட்டுச்சோ, அதே நிலைமை திரும்ப ஏற்படுது. மக்களுக்குள்ள மோதல், முரண்பாடு, பணக்காரன் ஏழைய சுரண்டுறது, ஏழை வந்து
ஆஹ் வேற வேற கருத்துக்கள் பரவ ஆரம்பிக்குது. சோசியலிசம் கருத்துக்கள் எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. ஆமா. அதே போல சில மக்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. சிலர் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அரசுக்கு ஒண்ணும் செய்ய இயலாம போயிட்டு. இப்ப இந்த தாராண்மைவாத அரச பாதுகாக்கணும். சரியா? இது வீழ்ச்சி அடைஞ்சுட்டு போக போகுது. இப்ப என்ன செய்றாங்க? மக்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டு யோசிக்கிறாங்க. நாங்க இந்த அரச மாத்தணும். சரியா? அரச மாத்தணும். இந்த அரசு பார்த்து கொண்டிருக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனை. சொல்லி அந்த அரச மாத்தி இன்னொரு அரச கொண்டு வராங்க. அதுதான் நலன்புரி அரசு. அதுதான் நலன்புரி அரசு. இவங்கள்ட்ட சொல்றாங்க, உனக்கு வேலை சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிறது மட்டுமில்ல. நீ எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு, சமூக விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல தலையிட்டு, நீ மக்களோட பக்கம் நின்று ஒரு சமூக நீதியை ஏற்படுத்தணும். சமூகத்துல ஒரு உண்மையான சமத்துவத்தை ஏற்படுத்தணும். எங்கட சுதந்திரத்தை நீ பெற்றுத் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி புது அரச மாத்துறாங்க. இப்ப அந்த அரசு வாராரு. அவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, அவரு எல்லா வேலையும் இப்ப தான் எடுத்து போடுறாரு. தனக்கு புது பவர் கிடைச்சிருக்கே. அப்ப இவர் என்ன செய்றாரு, அங்க அ இயலாத மக்கள் இருப்பாங்க. ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்றாரு. சுகாதார வசதிகள ஏற்படுத்தி குடுக்குறாரு. அதுக்கு இவர்ட்ட இருந்து ஆட்கள போடுறாரு. அவங்களுக்கு பிரயாணம் செய்றதுக்கான ஏற்பாடுகள இவர் கண்ட்ரோல் எடுத்து, விமானங்கள் வாங்குறது, பஸ்ஸுகள வாங்குறது, அதுக்கு ஆட்கள் போட்டு அவங்கள செய்றது. அதேபோல இலவச கல்வி அவங்களுக்கு குடுக்குறாரு. இப்படி அந்த பணக்காரனுக்கு அடுத்தது பாதிக்கப்பட்டாங்களே, அவங்களுக்கு ஃபுல் நலன்புரி சேவைகளையும் செஞ்சு அவங்கள முன்னேத்துறாரு. அதேபோல அந்த பணக்காரன் இருக்கான் தானே, அவன்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பறிக்கிறாரு. அவன் உழைக்கிற பணத்தெல்லாம் பறிக்கிறாரு. பறிச்சு அவனுக்கு கொஞ்சத்த குடுத்துட்டு, அந்த பணத்துல மக்களுக்கு குடுக்காரு. குடுத்து ஒரு சமத்துவத்த கொண்டு வரணும்னு சொல்லி ஓவரா தலையிடுறாரு. இப்படி தலையிடுற டைம்ல ஆரம்பத்துல மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா காலம் போக போக அந்த ஊர்ல இருக்கிற முதலாளிமார் கோவப்படுறாங்க. இவர் எப்படி நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்ச சொத்த இவர் எடுத்து எப்படி இன்னொரு ஆளுக்கு குடுப்பாரு? அப்படின்ட்டு இவங்க கோவப்படுறாங்க. இப்ப நமக்கும் இந்த கோபம் வரும் தானே! இப்ப நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல நல்லா படிச்சு 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. டீச்சர் இந்த 100 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ் இன்னொரு புள்ளைக்கும், இன்னொரு 10 மார்க்ஸ் இன்னொரு புள்ளைக்கும் குடுத்தா உங்களுக்கு கோபம் வரும் தானே! இத மாரி தாங்க நடக்குது. முதலாளிகள் கோவப்படுறாங்க. கோவப்பட்டது மட்டுமில்லாம முதலாளிகள் கோபப்பட்டது மட்டுமில்லாம என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த அரசு எல்லா வேலையும் தான் தலையில போட்டு செஞ்சு செஞ்சு கொண்டு இருந்ததால இவருக்கு டயர்ட் ஆயிட்டு. இவருக்கு கஷ்டமாயிட்டு. அதேபோல இவர் அந்த நியமிச்ச ஆட்கள் எல்லாருமே சரியா வேலை செய்றாங்கல்ல. மோசடி செய்றாங்க. அவங்க சோர்வா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை கூடிட்டு. இதே போல இதுக்கு இவர் அரசு செலவழிச்சு செலவழிச்சு இருந்ததால, இவர்ற பணம் தீர்ந்துட்டு. எனவே மக்கள்ட்ட வரி எடுக்க ஆரம்பிச்சாரு. இதனால மக்கள் கோவப்பட்டாங்க. இப்ப திரும்ப ஒரு கலவரம் வர ஆரம்பிச்சுட்டு. திரும்ப ஒரு கலவரம் வர ஆரம்பிச்சுட்டு. எப்பயும் மனிதன் தண்ட புத்திக்கு உட்பட்டு ஒண்ண சிந்திச்சு ஒண்ண செய்யும்போது, பெரும்பாலும் அதில பிழைகள், தவறுகள் இருக்கும். அதனால தான் இஸ்லாமிய அரசுகள்ல இறைவன் சட்டத்த அவங்க பின்பற்றும்போது, அங்க என்ன அங்க பிரச்சனை இல்ல. அப்ப இப்படியும் என்ன செய்யுது? அந்த அரசுல திரும்ப ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த அரசும் சரி வராது. நாங்க அரச மாத்துவோம். அப்டின்ட்டு தலையிடா அரச கொண்டு வராங்க. தலையிட அரசு இல்ல. குறைந்தபட்ச அரச கொண்டு வராங்க. அப்டின்டா, தலையிட அரசு மாரி ஃபுல்லா விட்டுட்டு மிதிக்கிறது இல்ல. நலன்புரி அரசு மாரி எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறதும் இல்ல. நாங்க குறைந்தபட்ச அரசு 2க்கும் நடுவுல நிப்போம். அதாவது முக்கியமான விஷயங்கள மட்டும் இவர் பாப்பாரு. முக்கியமான விஷயங்கள இவர் பாப்பாரு. இன்னும் சில விஷயங்கள தனியார்ட்ட பொறுப்பு குடுத்துருவாரு. தனியார் யாரும் அவங்கள்ட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க செய்யுங்க. உதாரணமா பஸ் சேவைன்னா நீங்க செய்யுங்கன்னா, தனியார் அவங்களோட காசு எடுத்து பஸ் ஃபேக்டரி உருவாக்கி, பஸ்ஸ உருவாக்கி மக்களுக்கு குடுத்து, அத டிக்கெட்ல வர காச அவங்க பெற்று அவங்க பணக்காரனாயிட்டு போவாங்க. அத இவரு உட்டுருவாரு. அப்ப இப்ப 2 விஷயம். பணக்காரர்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களும் கொஞ்சம் உயர்ந்து வந்துருவாங்க. பொருளாதார பணக்காரர்களுக்கு சமமான ஒரு அளவு வந்துருவாங்க. இப்படி ஒரு திட்டத்த கொண்டு வந்ததால, இவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, சில விஷயங்கள்ல தலையிடுறாரு. சில விஷயங்கள தன்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்கள தனியார்ட்ட குடுத்துட்டாரு. இத நீங்களே செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு. அப்ப இதுதான் இந்த தாராண்மைவாத கோட்பாடு. தாராண்மைவாத கோட்பாட்டுல ஆரம்பத்துல தலையிட அரசு இருந்துச்சு. அடுத்து நலன்புரி அரசு இருந்துச்சு. அடுத்தது குறைந்தபட்ச அரசு இருந்துச்சு. இது எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு முழுமையா சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா?
ஓகே, கிளியர் அப்படி சொல்றீங்க. இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். டக்குன்னு நீங்க விளங்கின விஷயத்த ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. காப்பியில எடுத்துட்டு என்ன செய்யுங்க? ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. இப்போ டைம் 6:14. 5 நிமிஷம் டைம். இப்போ கிளாஸை முடிப்போம் நாங்க. டக்குன்னு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு உங்களோட நோட்ஸ் இருக்குதானே, தாராண்மைவாத கோட்பாடு 3வது யூனிட் லாஸ்ட்ல இருக்கும். அதை ஃபுல்லா வாசிங்க. எல்லாரும் ஃபுல்லா வாசிங்க. வாசிச்சுட்டு எனக்கு பிரைவேட்டா விளங்கிட்டா, சரியா, வாசிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கிட்டாண்டு மெசேஜ் போடுங்க. அதுல விளங்காத ஏதாவது இருந்தா என்கிட்ட பிரைவேட்டா கேளுங்க. சரி, நாங்க எங்களோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். இதுல இத்தனை 10 பேர்கிட்ட இருக்கிறீங்க. கட்டாயம் நான் சொன்னதை ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு மைண்ட்ல உங்களுக்கு நிக்கும் தானே, அதை அப்படி யோசிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. எடுத்துட்டு உங்களோட நோட்ஸ் உங்கள்ட்ட இருக்கும், சில நோட்ஸ்கள் சார் மாற நோட்ஸ்கள் கைடு இருக்கும், அதை வாசிங்க. வாசிச்சுட்டு எனக்கு பிரைவேட்டா சரி கிளியர் அப்படின்னு அனுப்புங்க. அடுத்தது உங்களுக்கு விளங்காட்டி என்ன விலங்கல் அப்படின்னு சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். சரி, நான் கிளாஸை முடிப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா ஆஹ் என்கிட்ட கேளுங்க பிரைவேட்டா. நாங்கள் கிளாஸை முடிப்போம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.